வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா உங்கள் எக்ஸை திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடியும்னா என்ன பண்ணால் அவங்கள நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும்? இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல், ஃபஸ்ட் திங், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போக வேணாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சோகமாக இருக்கேன், கெட்டதை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன், கெட்டதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் தன்னால் வந்து அமையும். ஓகே, அதில் நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற எல்லா விஷயமுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற எல்லா விஷயமுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தப்பாக தான் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அது ஏன் எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் உங்கள் எக்ஸ் மேலே ஒர்க் ஆகிறதில்ல? இப்போது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் சின்ன வயசில் வந்துட்டு பிடி பீரியட் வந்துட்டு கரெக்டாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த பிடி பீரியடில் இந்த டீமோட மேட்ச்சு நம்ம அடித்து தூக்குறோம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. பட் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு பிடி பீரியட் பிடிங்கிப்பாங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் எனர்ஜி. ஓகே, உங்களோட எனர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனா என்னென்னா, ஓகே, நீங்கள் ஃபுல்லாக, அதாவது அந்த பிடி பீரியட் நடந்தே ஆகணுன்றதுல ஒரு அனுப்புறீங்க தெரியுமா, உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி போகுது தெரியுமா, அந்த எனர்ஜி தான் இட் மேக்கிங் யூ டு டூ இட். ஓகே, இப்போ நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பாருங்களேன். நீங்கள் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது நடந்துடும். ஓகே, ஏன் இப்படி நடக்குதுன்னா நீங்கள் அந்த வைப்ரேஷனில் தான் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கான விஷயத்த தான் நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, நீங்கள் பயந்துட்டு இது நடக்காது, ஆகாது, இது நடந்துருமா, அந்த மாதிரி நீங்கள் டவுட்டோடையே எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அது நடக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் உங்களோட எக்ஸ் வேணும்னு நினைக்கிறது நோ கான்டாக்ட் போகணும். நான் நோ கான்டாக்ட் போகணும் தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு நோ கான்டாக்ட் போ, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு நோ கான்டாக்ட் போ. இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எங்கே போய் எதை போய் எடுத்தாலும் சரி இதை தான் சொல்கிறானுங்க, வேறு எதுவுமே கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ கான்டாக்ட் போகும்போது உங்கள் எக்ஸை வேணுன்றதுக்காண்டி எல்லாம் நோ கான்டாக்ட் போயிடுறீங்க. எப்படி வருவாங்க? ஏன்னா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்ற டவுட்லேயே இருக்கீங்க. நோ கான்டாக்ட் போக சொன்னாலும் ஏன் டைம் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, நீங்கள் நோ கான்டாக்ட் போனால் போய் தான் ஆகணும். பிகாஸ் யூ ஆர் லெட்டிங் தெம் கோ. சிம்பிளி யூ ஆர் லெட்டிங் தெம் கோ. அது என்ன நம்ம அடுத்தது பார்க்கலாம். பட் சொல்கிறேன், இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அவங்க வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஆல் பிகாஸ் யூ நீட் தேர் வேலிடேஷன். ஓகே, அவங்க லவ் பண்ணாதான்டா நான் கெத்து, அவள் லவ் பண்ணாதான் நான் கெத்து. அந்த ஒர்த்தினஸ் வேலிடேஷன் எல்லாமே அந்த பொண்ணுனே போட்டுட்டு இருக்கீங்க, அந்த பையனே போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, யூ ஆர் நாட் ஆக்சுவலி ஹேவிங் தட் ஓன் வேலிடேஷன் அண்ட் ஓன் செல்ஃப் ஒர்த் டு மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், டு மேக் யுவர் செல்ஃப் டு நாட் ஃபீல் இன்செக்யூர் அபவுட் யுவர் செல்ஃப். இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. ஓகே, அதுவும் இல்லாமல் அவங்கள பற்றியே 24/7 நினச்சிக்கிட்டே நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் யூ வில் பி இன் அ வர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எமோஷன்ஸ். நீங்கள் நல்ல எமோஷன்லேயே இருக்க மாட்டீங்க. இப்போ கூட யோசிச்சு பாருங்களேன், உங்கள் எக்ஸை பற்றி நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு தப்பான மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி போயிருக்கக்கூடாது. இதே தான் நீங்கள் இப்படி தான் யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த தாட் ப்ராசஸ்னால தான் உங்களோட எக்ஸ் உங்களுக்கு திருப்பி கிடைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதாவது உங்களோட எக்ஸ் வர்றதுக்கு பேசிக் சிம்பிள் ரீசன் இட்ஸ் ஆல் பிகாஸ் யூ ஆர் திங்கிங் அபவுட் தெம். இதை தான் நீங்கள் கட் பண்ணணும். லைக் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கும் போது தான் அவங்க திருப்பி வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு இது ஏன் விஸ்வலைசேஷன்லேயும் எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
அதில் விஸ்வலைசேஷனில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் we will discuss about that. இது எப்படி வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மொதல் விஷயம் விஸ்வலைசேஷன். ஓகே, இந்த விஸ்வலைசேஷன் பேசிக்காக எதனால் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா உங்களோட எமோஷன், உங்களோட லைக் இமேஜினேஷன். ஓகே, எனக்கு ஸ்பெல்லிங் தெரில, மன்னிச்சிருங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் மெமரிஸ். ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இதில் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது இந்த எமோஷன் மட்டும்தான். ஓகே, இந்த இமேஜ் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துட்டு போகலாம், பட் தட் எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதுவுமே இம்பார்ட்டண்ட், பட் நான் டாப் ஒன் ப்ரையாரிட்டினா இதுக்கு தான் கொடுப்பேன். ஓகே, இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் உங்கள் எக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு விஸ்வலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் எக்ஸோடு இருக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் எக்ஸும் வந்துட்டு பார்க்கில் இருக்கிற மாதிரி, அடுத்தது வந்துட்டு நீங்களும் உங்கள் எக்ஸும் வந்துட்டு பீச் போகிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் எல்லா கற்பனையுமே உங்களோட எக்ஸை பேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் விஸ்வலைசிங் தட் பர்சன். ஓகே, அந்த பர்சன் மூலயமா வர எமோஷனை நீங்கள் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, இப்போது நம்ம பர்சனை பற்றி யோசிக்கிறதே எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்படி எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கான்ட் ஏபிள் டு புல் தெம் பேக். ஓகே, ஏன் கொண்டு வர முடியாது அப்படின்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லை, நீங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க அப்போது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, எப்போதுமே நம்மளோட எனர்ஜி நம்மளோட ஓன் பாடியில் தான் இருக்கணும். ஓகே, வேறெவர் அவர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி வில் ஃப்ளோஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோட் இது. அதாவது நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்சிங்கன்னா அவங்க மேலே தான் அந்த எனர்ஜி போகும், நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட தான் அந்த எனர்ஜி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த பர்சனை நமக்கு எடுத்துடணும். அப்புறம் எப்படிடா நீ விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அங்கே எவ்வளோ அமைதியாக இருப்பீங்க, ஹவு யூ வில் பி, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த ரொமான்டிக் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக நடந்துப்பீங்க. ஓகே, இவங்கன்னு விட்டுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் வந்துட்டு சமந்தாவை கேஷ் பண்ணலான்னு இருக்கீங்க, பட் சமந்தாவுக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்ரீலீலா தான் வரேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை உங்களுக்கு லக்கில் இருந்தால் அண்ணாடைய அம்மாசே வரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னன்னா ஹீரோயின்ஸ் யார் வேணால் மாறலாம், உங்களோட ஸ்கிரிப்ட் மாறக்கூடாது, உங்களோட ரொமான்ஸ் மாறக்கூடாது. ஓகே, இப்போது நம்மளோட படத்தோட கதையை ஃபுல்லாக அந்த ஹீரோயின்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணி வைக்காமல் நம்ம நம்புறது ஃபுல்லாகவே நம்மளோட எமோஷன்ஸ். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளியராக யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணை கம்ப்ளீட்டாக இமேஜின் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த சமயத்தில் என்ன எமோஷனில் இருக்கீங்க. இதே தான் பொண்ணுங்களுக்கும். இந்த பொண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு விஜய் தேவர்கொண்டா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதில் யார் வந்தாலும் சரி, ஹவு யூ வில் ரியாக்ட், அதை வச்சு இமேஜினேஷன் பண்ணுங்க. ஓகே, அப்போதான் இந்த பர்சன் வந்தாலும் வரலனாலும் யூ வில் ஏபிள் டு கெட் தம். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே, பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்துட்டு எப்படி லெட் தம் கோ பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, லெட் தம் கோ. இது ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேமஸான டாபிக். நம்மளோட ஃப்ரெண்டு குணாபுர கூட இதை பற்றி நிறைய பேசியிருப்பார். ஓகே, நீங்கள் வந்துட்டு அதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு இதில் எவ்வளோ தேவையோ சொல்கிறேன். ஓகே, அவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த எமோஷன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஏன்னா அந்த அவுட்கம்மை டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போது நீங்கள் லெட் தம் கோ பண்ணும்போது அவங்க போகணுன்றதுக்காக நீங்கள் லெட் தம் கோ பண்ணக்கூடாது. ஓகே, அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு வேற பையனோட போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இதாகிடுச்சுன்னா அதாகிடுச்சுன்னா, இந்த கேப்பில் வேற ஒருத்தன் கொத்திட்டு போயிட்டானா, ஓகே, அன்டில் ஒரு 6-7 மாதம் அது ஆகிற வரைக்கும் யூ ஹாவ் அ ஸ்டில் அ கிரேட் சான்ஸ் டு கெட் தம் பேக்.
ஓகே, நீ வாயை மூடிட்டு இருந்தாலே அவங்க வந்துடுவாங்க. நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஓகே, நீங்கள் இதை கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அதனால தான் இது கஷ்டமாகுது. இது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்கள் எக்ஸை கொண்டு வரது இட்ஸ் வெரி ஈஸி. நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை சொல்லிட்டேனா, இப்போ ஏன் உங்கள் எக்ஸ் உங்கள்கிட்ட விட்டு போனாங்க? நீங்கள் பையனாக இருங்க, பொண்ணாக இருங்க, சிம்பிளி யூ ஆர் நாட் ஒர்த் இனஃப். அவ்வளோதான். உங்கள் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாக ஃபீல் ஆகலை, அவ்வளோதான். நீங்கள் இதை தாண்டி என்ன ரீசன்ஸ், அவங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரி, எக்ஸப்ட் அந்த ஃபேமிலி ரீசன்ஸ், கேஷ் இஷ்யூஸ், அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன ரீசன் சொன்னாலும் சரி, யூ ஆர் நாட் ஒர்த் இனஃப் டு கெட் தம். அதனால தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலே தே வில் கம் பேக். அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் அது. ஓகே, ஸோ அவங்க விடுறது எதுக்காக அப்படின்னா, அவங்க போனாலும் போகலனாலும் பிரச்சனை இல்லைன்றது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அவங்க இல்லாமலே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் யூ வில் கெட் தம் பேக். ஓகே, அவங்க வேணுன்றதே மறந்துடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட் போகிறது எதுக்கு அப்படின்னா, நான் என்னை திருப்பி கண்டுபிடிக்கணும், என்னை நானே திருப்பி மெருகேற்றணும். ஐ வாண்ட் டு பிகம் பெட்டர். நீங்கள் பெட்டர் வேர்ஷனாக மாறினாலே they will come back. ஏன்னா உங்களோட எனர்ஜி ஸ்டேட் பயங்கரமாக இருக்கும். இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்குள்ளேயே அவங்க வந்து விழுந்துரும். இப்போ உங்கள்கிட்ட அந்த எனர்ஜி எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி பீக். செமையாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் ரொம்பவே வே பியாண்டாக இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வருவாங்க. அந்த டைமில் அவங்க வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோலாம் அவங்க வராமலேயும் போகலாம். ஓகே, அதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டப்ஸ் இருக்குன்றதுனால தான் நான் உங்களை சொல்கிறேன். அந்த அவுட்கம்லேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அவங்க ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வேணுன்றதுக்காக இல்லை, அவங்க வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க இல்லாமல் ஹாப்பியாக இருப்பேன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. அவ்வளோதான். இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது. ஓகே, இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதுனா என்னென்னா, அதாவது உங்கள் எக்ஸ் வேணும் 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 அப்படின்னு நீங்கள் வெறும் வார்த்தையில் சொல்கிறீங்க அப்படின்னா அது நடக்காது. ஓகே, அவங்க வேணும் வேணும்னு சொல்கிறதும் அகெயின் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் தான். ஓகே, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. ஓகே, I want to be a lovable person. Okay, I want to feel confident. Okay, this world is all about you. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே you are a main character in your life. Okay, you should affirm for yourself, not for others. உனக்காக தான் எல்லாமே பண்ணுற, உனக்காக தான் எல்லாமே வேணும். அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறதும் சைக்காலஜிக்கலி லாஜிக்கலி நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பொண்ணை ஒரு வகையில் நீ எதிர்பார்க்குற. ஓகே, பட் அந்த மாதிரி யோசிக்காம நான் நல்லா இருக்கணும், அதனால எனக்கு எது தேவையோ அதுவே கிடச்சிடும், அந்த மாதிரி இருக்க சொல்கிறேன். ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இருக்கீங்க, கஷ்டம்தான் அந்த பிரேக்கப், பட் உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பொண்ணு, எத்தனை பசங்க இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கண்ணை மூடி இந்த ஒரே பூவை பார்த்துட்டு இருக்காம, ஓகே, சுற்றி இருக்கிற எல்லா பூவையும் பாருங்கள். சுற்றி ரோஜா பூ இருக்கும், தாமரை பூ இருக்கும். ஓகே, இதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள். நான் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இவங்க ஒருத்தவங்க மட்டும் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க மேலே அத்தனை மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, அவங்க மேலே மிஸ்டேக்கே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, அவங்க மேலேயும் தப்பு இருக்கும். அவங்க சிலது வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. சிலது வந்துட்டு நான் இப்படி தான் நடந்துப்பேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் நீங்களே எல்லா செல்ஃப் பிளேமையும் எடுத்துக்கிறீங்க. அந்த செல்ஃப் பிளேம் எடுத்துட்டா நீங்கள் அக்செப்டன்ஸ்குள்ளே போகாமல் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க, ஏற்றுட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதாவது சிம்பிளாக இப்போ நான் வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பை நான் உங்களுக்கு சின்னதாக கம்பேர் பண்ணுறேன். அதாவது என்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஐ வாஸ் டாக்ஸிக். ஒய் ஐ எம் டாக்ஸிக்? நான் டாக்ஸிக்காக இருந்தால் தான் பொண்ணுங்க லவ் பண்ணணும்னு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு
இதில் இருந்தேன் அந்த டைமில். ஓகே, ஒரு 9-10 மாதத்துக்கு முன்னாடி, 1 இயர் முன்னாடி ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் லைக் திஸ். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் டாக்ஸிக்காக இருந்ததே நினச்சி கில்ட் ஆகி அந்த பொண்ணு பாவ மன்னிப்பு கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு நினச்சேன்னா ஐ கான்ட் ஏபிள் டு டூ எனிதிங். ஓகே, நான் இதை வேணும்னு பண்ணலை. ஓகே, அதை நான் வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும். நான் என்னை மன்னிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிக்க ரெடியாக இருங்க. ஓகே, உனக்கு நீ தாண்டா மன்னிப்பு தரணும், உனக்கு நீ தானே மன்னிப்பு தெரிவிக்கணும். ஓகே, யார் உனக்காக வந்துட்டு இது மாதிரி அக்செப்ட் பண்ணி சாரி கேட்பா? சரி, ஓகே, உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம். ஓகே, நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியுன்றத உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது தான் யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் ஷிட். அப்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் செல்ஃப் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க, செல்ஃப் வேல்யூடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் பிகம் பெட்டர். ஸோ சிம்பிளி ரொம்ப ரொம்ப மட்டமாக சொல்கிறேன், உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக கெட் பேக் பண்ணணும். அவங்க வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு போகணும். ஓகே, அவங்கள பற்றி 24/7 நினச்சிட்டு ஃபுல் எனர்ஜி அதுக்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நோ கான்டாக்ட் போகிறீங்க அப்படின்னா ஆல் யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் யூ. உங்களோட பேஷனில் ஒர்க் பண்ணாலே, முக்கால்வாசி டைம் உங்களோட பேஷனில் ஒர்க் பண்ணாலே யூ வில் பி ஃபக்கிங் ஹாப்பி. நீங்கள் பேஷனில் ஒர்க் பண்ணாலே போதும், எங்கேயோ போயிடுவீங்க. ஓகே, நான் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருந்துட்டு செல்ஃப் ஒர்த்தாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண மொதல் விஷயம் என்னன்னா வீடியோ எடிட்டிங் தான் நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறது பிடிக்கும். நான் கோவிட்லேயோ ஃபஸ்ட் இயர்லேயே நிறுத்திட்டேன். நான் திருப்பி அதை எடுத்து பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹேபிட் இருக்குன்னா அதை எடுத்து பண்ணுங்க. அங்கே ஆரம்பித்தது தான் நான் இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சும்மா எதையாச்சும் பண்ண ஆரம்பிங்க. லைக் மொனாட்டமஸாக போயிடும் லைஃபே. அவங்கள பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ கான்ட் ஏபிள் டு டூ எனிதிங். ஓகே, எடுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா அந்த 5 நிமிஷத்தை ஒழுங்காக கொடுத்துருங்க. ஓகே, இது இப்படியே நடக்க போகிறதில்ல, அது போக தான் போகுது. தண்ணி மாதிரி அது போயிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொன்று என்னென்னா, நம்மளோட ப்ரோக்ராமில் இன்னும் 10 ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, உங்களோட எக்ஸை நான் கெட் பேக் பண்ணி தர முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களை என்னால் இண்டிபெண்ட்டாக மாற்ற முடியும், உங்களை என்னால் ஹாப்பியாக மாற்ற முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், இப்போ நீங்கள் முக்கால்வாசி டைம் இந்த பிரேக்கப் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பொண்ணாக இருங்க பையனாக இருங்க, இந்த பிரேக்கப் நடந்தது உங்கள் கெரியரில் நீங்கள் ஃபெயில் ஆனது, முக்கால்வாசி டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரே ரீசன், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஜெயித்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தோத்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டர்னல் மைண்ட் செட். ஓகே, இந்த மைண்ட் செட்டில் ஃபுல்லாக நிறைய செல்ஃப் டவுட், நிறைய ஃபியர், நிறைய ஆன்சைட்டி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுக்கு பிரேக்கப்பில் ஆரம்பித்து எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ என் ப்ரோக்ராமில் வந்தால் ஐ வில் மேக் ஷுர் டு மேக் யூ ஃபீல் லவபிள், செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் வேலிட். ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்களோட சோலை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணுங்கள். யூ வில் பி பெட்டர். யா, ஃபைனல் திங் என்னன்னா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிரச்சனை சைஸு இதான் உங்கள் ப்ராப்ளம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா இத்தினோடு இருக்கீங்க. ஓகே, இவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு பி பெட்டர். அதாவது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாமே, இப்போது இது ஒரு ஆக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ஸால் இந்த போர்டை நான் உடைக்கணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு இந்த வெயிட்டுக்கு இருக்கிற ஆக்ஸால் அதை உடைக்க முடியுமா? அதை பண்ண முடியாது. இப்படி நீங்கள் 150 தடவை அடிக்கிறதுக்கு இதை மொத்தமாக கொண்டு போயிட்டு மாற்றிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் இது ஒரே அடியில் அடித்து உடச்சிட முடியும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தடவை உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபுல்லாக வெளியில் ஊற்றணும். அப்படி வெளியில் ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டிடாக்ஸ் பண்ணணும். டிடாக்ஸ்னால் வெறும் டிஜிட்டல் டிடாக்ஸ் பண்ணாலே போதும். அதாவது ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அமைதியாக இருந்தீங்கனாலே போதும். இன்ஸ்டாகிராம் இது எதுவுமே நோண்டாமல், ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்காம சும்மா அப்படியே உட்காந்துருங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, சும்மா உட்காந்துருங்க. உட்காந்துட்டு இதை பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிலீஃப் சிஸ்டத்தையும் மாற்ற ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருவீங்க. இந்த ப்ராப்ளம் உங்களோட குட்டியாயிடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் போயிட்டு வரேன். அண்ட் தென் அதில் வந்துட்டு இந்த வீடியோ மூலயமா வரவங்களுக்கு Jan 5 வரைக்குமே நான் ஆஃபர் வச்சுருக்க போகிறேன். பிகாஸ் ஏன்னா நியூ இயர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ Jan 5 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இதை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். நான் வரேன்.